ஸ்டூடெண்ட்ஸ் ஐம் பேக். ஸோ 4 நாள் கழிச்சு திரும்பி வீடியோ போட்டிருக்கேன்ப்பா. நாளைக்கு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் முன்னாடி ரிசல்ட் வெளியாகும்னு சொன்னாங்களே ப்ரோ. பள்ளிக்கல்வித்துறை அன்பில் மகேஷ் ஐயா என்ன ப்ரோ ஆச்சு? நாளைக்கு எலெக்ஷன் ரிசல்ட் இன்னமும் ரிசல்ட் வெளியாகலையே ப்ரோ. 10th எப்போ ரிசல்ட்டு, 12th எப்போ ரிசல்ட்டு, ஆஃபீஸில் அனௌன்ஸ்மெண்ட் ஒன்னாச்சு கொடுங்க ப்ரோ. உங்கள் வீடியோக்கு தான் ஏகப்பட்ட பேர் வெயிட்டிங் ப்ரோ அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கமெண்ட். ஸோ ஆஃபீஸில் இந்த வீடியோவில் பார்த்தலாம்ப்பா. அது முன்னாடி நான் எப்பயும் போல கேட்குற ஒரு 2 விஷயம் தான். லைக் ஒரு 3000 லைக் கொடுத்துருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாட்ஸ்அப் சேனலையும் ஜாயின் பண்ணிங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுங்க. ஓகே, ஆக்சுவலாக ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாளைக்கு எலெக்ஷன் ரிசல்ட்டாக மே 4 நாளைக்கு எலெக்ஷன் ரிசல்ட்டு. நாளைக்கு ரிசல்ட் வெளியாகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு திங்கக்கிழமை வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்ல முடியாது, வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஏன்னா பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சிக்கு பொறுத்த வரைக்கும் சொல்லாமல் கொள்ளாமல் டக்குன்னு ரிசல்ட் வெளியிட்டாங்க. அதே மாதிரி எங்களுக்கு ரிசல்ட் வெளியிடுவாங்கன்னு கேட்டிங்கன்னா வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 10th 12th பொறுத்த வரைக்கும் இன்னமும் கன்ஃபார்மாக சொல்லலப்பா. என்ன பண்ணுறாங்கன்னே தெரில எனக்கு. 12th மே 18 சொல்லிட்டாங்க. அதுவும் இன்னும் 100% கன்ஃபார்மானு தெரில. 10th பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வீக்குன்னாங்க. ஃபர்ஸ்ட் வீக்னால் இந்த வீக் தான். இப்போ நாளைக்கு மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே 4 நாள் தான் இருக்குது. நாளைக்கு எலெக்ஷன் ரிசல்ட்னால நாளைக்கு ஒரு 80% நாளைக்கு ரிசல்ட் வெளியிட வாய்ப்புகள் இல்லை. அப்படி பார்த்தா டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே இந்த 4 நாள் தான் இருக்குது. அந்த 4 நாளில் ரிசல்ட் வெளியாகும்னா இப்போ எப்போயுமே பார்த்தீங்கன்னா இப்போ 5 வருஷமாக நான் இந்த எஜுகேஷன் ஃபீல்டில் நான் இருக்கேன். ரிசல்ட் வெளியாகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரிசல்ட் டேட்டை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க. பட் இந்த வருஷம் இது வரைக்கும் இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலை. ஏன்னு சத்தியமாக எனக்கு புரியல. நானும் இப்போ எனக்கு தெரிஞ்ச ரிசோர்ஸஸ் இருந்து கேட்டு பார்த்துட்டேன். எந்த ஒரு அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல. இப்போதைக்கு நமக்கு கிடைக்கப்பட்ட தகவல்படி பார்த்திங்கன்னா 12th ஒரு 80% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. மே 8 ஓகேவா? அதுவும் டைம் இன்னும் தெரியல. மார்னிங் ரிசல்ட் வெளியிட போகிறாங்களா இல்லை ஆஃப்டர்நூன் தெரியல. 10th மேபி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா மே 8 பிளான் பண்ணி ரிசல்ட் வெளியிட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. ஓகேவா? என்னோட ஒப்பீனியன் படி, நான் கேட்ட ரிசோர்ஸ் படி, எனக்கு சின்ன சின்ன தகவல் கிடைச்சது படி மே 8 பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மார்னிங் ஒரு பேட்சுக்கும் அண்ட் ஈவினிங் ஒரு பேட்சுக்கும் ரிசல்ட் வெளியிடலாம் அப்படின்னு சொல்லி தெரிய வந்திருக்கு. 10th மார்னிங்கும் 12th ஈவினிங்கும் அந்த மாதிரி டைமில் ரிசல்ட் வர அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. மார்னிங் ஆஃப்டர்நூன் ஓகேவா? மார்னிங் ஒரு 9:30 மணிக்கு ஒரு செட்டுக்கும் அண்டு ஆஃப்டர்நூன் பண்ணால் அது 2:30 மணிக்கு 12th அந்த மாதிரி ரிசல்ட் வெளியிட அதிகபட்ச வாய்ப்புகள் இப்போதைக்கு இதுதான் இருக்குது. வேறு வழியே கிடையாது. நாளைக்கு பார்த்திங்கன்னா ரிசல்ட் எப்படி இருந்தாலும் வராது. ஏன்னா நாளைக்கு எலெக்ஷன் ரிசல்ட்டு மிகப்பெரிய ஒரு இதாக இருக்கும். ஏன்னா யார் வின் பண்ண போகிறா? டிவிகேவா, திமுகவா, இல்லை அதிமுகவா? ஏகப்பட்ட பேர் ஒரு பிரளயமே வெடிக்க போகுது. இதுக்கு நடுவில் வர எலெக்ஷன் ரிசல்ட் வேறு வரப்போகுது. ஸோ பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட்டு நான் விடவே இல்லை. என்ன பண்ண போகிறாங்கன்னு சத்தியமாக எனக்கு தெரியல. இப்போ ஃபைனலாக என்னோட கன்க்ளூஷன் ஓகேவா? இந்த 5 இயர்ஸ் எஜுகேஷன் ஃபீல்டில் நான் இருந்திருக்கேன். இதை வச்சு பார்த்தீங்கன்னா என்னோட ஒப்பீனியன் படி உங்களுக்கு மே 8 உங்களுக்கு மேக்ஸிமம் ரிசல்ட் வெளியிட அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் ஈவினிங் கூட முடிஞ்சால் லைவ் போட்டு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ், பேப்பர் ரிலேஷன் டவுட்ஸ், ஆல் பாஸ் டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் லைவில் வந்து நீங்கள் கேட்கலாம். அதே மாதிரி கமெண்ட் பாக்ஸில் மை டியர் கௌதம் பயிலுக அப்படியே எனக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஹார்ட் கமெண்ட் பண்ணி விட்டு போயிருங்க. பார்க்கலாம் ப்ளூ கலர் ஹார்ட் எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க. அண்ட் எல்லாருமே உங்கள் பப்ளிக் எக்ஸாம் மார்க்கி கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ரிசல்ட் செக்கிங் ஆப்பை பற்றி பார்க்கலாம். நிறைய பேருக்கு எப்படி ரிசல்ட் செக் பண்ணணுன்னே தெரில. அது ஒரு ஆப்பே இருக்குது. அந்த ஆப்பை பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய்க்கோங்க. ஓகேங்களா? ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு டிஎன் போர்ட் ரிசல்ட்ஸ் 2026 அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டாக இந்த மாதிரி க்ரீன் கலர் ஃபோட்டோ போட்டு ஒரு ஆப் வரும். ஓகேவா? ஸோ பாக்ஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? இதுதான் வந்து அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. எம்பி உங்களுக்கு ரொம்ப கம்மி தான். ஓகேவா? பெருசாலாம் ஒன்றும் எம்பி கிடையாது. ஒரு 6 MP 10 MP அதுக்குள்ளே தான் இருக்கும். டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு ரேட்டிங் முடிஞ்சால் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இதோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணி இப்போயே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரிசல்ட் டைமில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராஷ் ஆகும். வெப்சைட்டில் கிராஷ் ஆகி ஒழுங்காக ஒர்க் ஆகுது. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் உங்களுக்கு டக்குன்னு ஒர்க் ஆகும். கடந்த 5 வருஷமாக இந்த ஆப் தான் நானே யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஓகேங்களா? லைவ்லி இந்த ஆப் தான் யூஸ் பண்ண போகிறேன். அதே போல் இதில் பார்த்தீங்கன்னா போன வருஷம் அதுக்கு முதல் வருஷம் எத்தனை பேர் பாஸ் ஆனாங்க, ஃபெயில் ஆனாங்கன்னு சொல்லி எல்லாமே செக் பண்ணிக்கலாம். 10th 12th 2 பேருக்கு மேலே தான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ எத்தனை பேர் எக்ஸாம் எழுதியிருக்காங்க, எத்தனை பேர் பாஸ் ஆகிருக்காங்கன்னு சொல்லி எல்லாமே பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ ஓகேப்பா மை டியர் கௌதம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ பார்த்து சேஃபாக இருங்க. இவங்க ரிசல்ட்டை விடுறதுக்குள்ளே நாம் ஒரு நிலைமைக்கு வந்துடுவோம் போல். என்ன பண்ணுறதுனே தெரில. யாருக்கெல்லாம் இதை நினச்சி ரொம்ப ஹைப்பர் ஒரு மாதிரி அனக்சிட்டியாக இருக்குது, ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டை தட்டி விட்டு போயிருங்க. பார்க்கலாம் உங்களுக்கு இருக்கிற வெறியெல்லாம் தீர்த்து விட்டு போங்க கமெண்ட் பாக்ஸில். நானும் படித்து பார்த்து ஏதோ காமெடி பண்ணி நான் சிரிக்கிறேன். அதேமாதிரி உங்களுக்கு எதோ சோகமாக இருந்துச்சுன்னா அதை நான் உங்களுக்கு சோகமாக இருக்கிறத கொஞ்சம் மோட்டிவேஷன் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ஓகேப்பா. ஸோ பாய்ப்பா. பார்த்து ஜாலியாக இருங்க, சேஃபாக இருங்க. ஓகேவா? ஸோ ஓகேப்பா, பாய். அண்ட் சண்டே இன்றைக்கி என்ன கறி உங்கள் வீட்டில்? சிக்கனா, மட்டனா, ஃபிஷ்ஷான்னு சொல்லி கமெண்ட் பண்ணிடுங்க. எங்கள் வீட்டில் இன்றைக்கி எதுவுமே கிடையாதுப்பா. பாய்.